இந்த நாளில் உங்களோடு நிற்கிறதுல நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுகிறேன். என்னையும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் அங்கத்தினர்கள் ஒருவராக நினைத்து தான் இந்த இடத்தில் நிற்கிறேன். ஒரு செய்தியாளராக வந்து போக எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. உங்கள் துயரத்தில் எனக்கும் பங்கு உண்டு, உங்கள் நம்பிக்கையில் எனக்கும் பங்கு உண்டு. கர்த்தர் நல்லவர். ஒரு வேத வசனத்தை இந்த மாலை நேரத்தில் நம்ம வாசித்து தேவ வார்த்தையை சில நிமிடங்கள் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதன் முதல் 2 வசனங்களை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனிதனாயிருந்த மோசேக்கும் மரணம் வந்தது. தேவனால அற்புதமாய் காக்கப்பட்ட ஒரு சிறு குழந்தையாயிருந்த மோசே, ஆச்சரியமாய் அரண்மனையில் வைத்து வளர்க்கப்பட்ட மோசே, வனாந்தரத்தில் உருவாக்கப்பட்ட மோசே, தேவனால மகிமையாய் பயன்படுத்தப்பட்ட மோசே, ஆகிலும் மரணம் உண்டு. என்ன, எனக்கு மரணமே இல்லைன்னு யாராவது சொன்னோம்னா அவனை தான் முதல்ல கர்த்தர் போட்டு தள்ளுவார். சாவாமைன்னு என்னைக்கு பேசினான்களோ அன்னைக்கு கொரோனாவை கொடுத்து கொன்று விட்டார். அதனால் மரணம் இல்லை அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய வாயில் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். மோசேக்கும் மரணம் இருந்தது. எத்தனை அற்புதங்கள் மோசேயை கொண்டு, எத்தனை அதிசயங்கள் மோசேயை கொண்டு, எவ்வளவு மகத்துவமான காரியங்கள். ஆயிலும் அவருக்கும் இந்த பூமியிலே ஒரு குறித்த நாளை கர்த்தர் நியமித்து அதுவரைக்கும் நடத்தினார். ஆனால் மோசே மரிக்கும் முன்னமே என்ன செய்யணுங்கிறத ரொம்ப ப்ரீ பிளான்டா இருந்தார். அது ரொம்ப தேவ நடத்துதல் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்லுவேன், மரணம் எப்பன்னு நமக்கு தெரியாது. அதனால குடும்பத்தின் காரியங்களை எவ்வளவு நேர்த்தியா ஞானமா செய்யணுமோ அதை முதல்ல செய்யணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப அவசியம். சில வீடுகளுக்கு நான் உழித்து போவேன், ஐயோ அந்த வீட்டில் இருக்க பிள்ளைங்கள் கதறி அழும். கிழவனும் கிழவியும் விடமாட்டேக்காங்களே ஐயா, என்னன்னு எங்களை வாழவும் விடமாட்டேக்காங்க, இதை செய்ய அதை செய்யணும் விடமாட்டேக்காங்க. அத்தனை என் கையிலே வச்சிருப்பேன்னு வச்சிருந்து எங்கள் எல்லாரையும் கடைசி வரைக்கும் ஸ்தோத்திரம் பாடாப்படுத்துகிறாங்களே அப்படின்னு நம்ம அவங்கள கூப்பிட்டு சொல்ல முடியாது, சொன்னால் அவங்களுக்கு புரியாது. ஆனால் ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல தகப்பனுக்கு தன்னுடைய காலங்கள் நெருங்குகிறது தெரியும். அவங்க காரியங்களை எல்லாம் தங்களை அறியாமலே ஒருங்கிணைக்க தொடங்குவார்கள், ஒழுங்குபடுத்த தொடங்குவார்கள். ஸ்தோத்திரம். என்னுடைய தகப்பனார் 2020ஆவது ஆண்டில் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போனாங்க. என்னுடைய தகப்பனார் மரித்த போது நாங்கள் 5 பிள்ளைங்க. உங்களுக்கு தெரியும், 5 பேருமே ஊழியர்கள் தான். ஊழியர்களே ஆனாலும் அப்பா மரித்ததுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கு சொத்துன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நமக்கு எப்படியும் பங்கு உண்டுல்ல அப்படிங்கிற ஒரு சிந்தை. நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ரைட்டு, 5 துண்டா விழும், அப்போ சபையை என்ன செய்வோம், இதை என்ன செய்வோம்னாக்கும் நான் நினச்சேன். அதனால் தகப்பனார் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. 2018ஆவது ஆண்டில் உயில் எழுதி வச்சிருந்திருக்கிறார். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்ப உறவினர்கள் எல்லாம் வந்து அடுத்து நம்ம என்ன பேசுவோம்னு சொல்லும் போது தான் ஒரு நபர் ஒரு ஃபைலோட வர்றாரு, ஃபைலுக்குள்ள உயிலோட வர்றாரு. அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. 2 வருஷத்துக்கு முன்னமே அருமை போதகர் என்னை அழைத்து ஒரு சில காரியங்களை ஆலோசனையாக செய்து என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்போ நான் உங்களுக்குள்ள இறை நடத்துதல் எப்படியோ நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு சொன்னேன். ரொம்ப நேர்த்தியாக காரியங்களை செஞ்சுட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே இல்லை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் விஷயம் என்ன, ஒரு 2 ஆண்டுக்கு முன்னமே என்ன செய்யணுங்கிற ஒரு கிளியர் ஐடியா, தெளிவான நடத்துதல் என் தகப்பனாருக்குள்ளாக, ரொம்ப தெளிவான நடத்துதல். ஸ்தோத்திரம். அதை பத்திரமா எழுதி கொடுத்துருந்தா கூட நம்ம ஆட்கள் கேஸ் போட்டு பிடிங்கிருப்பான். உயில்னு ஒன்று எழுதி வச்சு எனக்கு உயிலுடைய பவரே அன்னைக்கு தான் தெரிய ஆரம்பிச்சுது. ஐயோ ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கடந்து வந்த பாதைகள் விட்டுருவோம். இப்போ நாங்கள் எல்லாம் நல்லாயிட்டோம்.
அதுக்கப்புறம் சில ஆண்டுகள், சில பல பாடுகள், கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், கேஸு போடுவேன், அங்கே போவேன், இங்கே போவேன்லாம் சொல்லி கடைசியில் சொன்னது, உயில் ரோட்டில் போகிற ஒருத்தனுக்கு எழுதி வச்சாலும் அவனுக்கு தான்ப்பா செல்லும், ஆகையினால் அதில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தேவ கிருபையால் அதெல்லாம் கர்த்தரே சரி பண்ணாருன்னு வைங்களேன். விஷயம் என்ன, நமக்கு ஒரு தாயோ தகப்பனோ தன் பிள்ளைகளின் காரியங்களில் செய்ய வேண்டிய காரியங்களை செவ்வனே செஞ்சுட்டா குடும்பம் ரொம்ப சமாதானமாக போகும், ரொம்ப நேர்த்தியாக போகும். மோசேயை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அழகாக அத்தனை கோத்திரங்களுக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்களை பேசணுமோ கிளியராக பேசிட்டார். பேசும்போதே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்க, 1வது வசனத்தில் இருக்குது, தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. ரொம்ப அழகான வார்த்தை. மரணமடையும் முன்னே ஆசீர்வதிக்கணும். செத்ததுக்கப்புறம் நம்ம யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. செத்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை ஆசீர்வதிக்கிறாரு, எங்கள் தாத்தா என்னை ஆசீர்வதிக்கிறாரு, எங்கள் அம்மா ஆசீர்வதிக்கிறாங்கன்னா தட் இஸ் நான் பிப்ளிக்கல். அது பைபிள் அடிப்படையிலானது அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். மரிச்சதுக்கப்புறம் யாரும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமாம், ஸ்தோத்திரம். சிலர் தேங்க்யூ பிரதர், இனிமே நான் பிரசங்கம் முடிச்சதுக்கப்புறம் தான் குடிப்பேன். சரி சரி, ஆண்டவர் நல்லவர். கவனிங்க, மரணம் அடைந்த பின்பு நம்ம யாரையும் ஆசீர்வதிக்க முடியாது. மரணத்துக்கு பிறகு பூமியில நமக்கு வேலையே கிடையாது. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, செத்தாலும் உன்னை விடமாட்டேன். நீங்க இல்ல, எங்கள் ஊர் பக்கத்தில் சில சகோதரிமார் சொல்கிறது, நான் செத்துட்டா இவன் பிழைச்சிடலாம் நினைக்காம பாஸ்டர், செத்தா விட்டுருவேனா, ஆவியா வந்து இவனை கொலமொழிச்சிட மாட்டேன் அப்படின்னு சில சகோதரிகள்லாம் நல்ல தெளிவான சிந்தையோடு இருப்பாங்க. செத்ததுக்கப்புறம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது சார். நீங்கள் ஆசீர்வதிக்கவும் முடியாது, செத்ததுக்கப்புறம் ஒரு வீட்டை சபிக்கவும் முடியாது. ஏதாவது செய்யணும்னா உயிரோடே செஞ்சிடணும், உயிரோடு இருக்கும்போதே செஞ்சிடணும். மோசே மரித்த பின்பு இஸ்ரவேலை நடத்தவில்லை. மோசே மரித்த பின்பு இஸ்ரவேலுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்கல. மரணம் அடையும் முன்னே அழைத்து ஆசீர்வதிச்சார். தாய் தகப்பன்மார்க்கெல்லாம் சொல்றேன், பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்லது கொடுக்கணும்னா உயிரோடு இருக்கும் போதே கொடுத்துருங்க, உயிரோடு இருக்கும் போதே செஞ்சிருங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப ஆசீர்வாதமானது, ரொம்ப நன்மையானது, அது ரொம்ப பலம் உள்ளது. மோசே மரிக்கும் முன்னமே தன் கீழே இருக்கிற அத்தனை கோத்திரங்களையும் பிளஸ் பண்றார் பாருங்க, அழைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் மோசேயின் மூலமாக சொல்லப்பட்டது. இப்போ ஒரு தலைமுறை முடிந்து அடுத்த தலைமுறை எழும்பக்கூடிய ஒரு சூழல் தேசத்துல உண்டாகிறது. ஆண்டவர் இப்ப யோசுவாவை பார்த்து சொல்றார், என் தாசனாகிய மோசே மரணம் அடைந்துட்டான். அவனுடைய ஊழியம், அவனுடைய காரியம் இந்த பூமியில நிறைவேறிற்று. அதற்காக மோசையோடு நான் என் தரிசனத்தை நிறுத்துவதில்லை, மோசையோடு என் திட்டத்தை நிறுத்துவதில்லை. நம்முடைய தேவன் எப்பவுமே தலைமுறைகளின் தேவன் என்கிறத நம்ம மறக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, அவர் தலைமுறைகளின் தேவன். ஒரு நபரை கொண்டு அவர் எதை செய்ய தொடங்குகிறாரோ அதை அவர்கள் தலைமுறை மூலமும் தொடருவதற்கு கர்த்தர் விரும்புகிறவர். அது அப்படித்தான் அவர் செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவர் 3 காரியத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார். அதை நான் உங்களுக்கு சொல்லி, அந்த 3 காரியம் நிறைவேற யோசுவா செய்தது என்ன அப்படிங்கிற ஒரு 3 காரியத்தையும் சொல்லி நம்ம ஏற்ற வேளையிலே இந்த கூடுகை நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக 3 காரியமும், இந்த குடும்பத்துக்கு ஆலோசனையாக 3 காரியத்தையும் ஆண்டவர் சொல்லும்படிக்கு விரும்புகிறார். நான் இந்த வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரத்தின் இந்த பகுதியை வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை, மனிதன் மறைந்தாலும் மகத்துவ திட்டம் மறைவதில்லை. மனிதன் மறைந்தாலும் மகத்துவ திட்டம் மறைவதில்லை. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு மாறிப்போய் தான் ஆகணும். ஆனா தேவ திட்டம் மாத்திரம் மாறாமலே நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்தில் அதான சொல்றார் பாருங்களே. ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்தில், இந்த ஆசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். மூவ் ஃபார்வர்ட், முன்னேறுங்கள். சாட்சி சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
என்ன தெளிவு, என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். உலகத்தான இருந்தால் நேரம் அழுது துடிச்சு ஸ்தோத்திரம் நானும் வரேன், என்னை விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய தைரியம் இதுதான். அல்லேலூயா. நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை. நம்ம இந்த பூமியில் இழக்க கொடுக்கிற நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய அன்புக்குரியவர்கள் நித்திய ராஜ்யத்தில் தேவனோடு இருக்கிறார்கள் என்கிற ஒரே நம்பிக்கையாக்கும் நம்மளை இந்த பூமியில் ஆமென் மகிழ்ச்சியோடையும் நம்பிக்கையோடு ஓட வைக்குது. ஹல்லேலூயா. அப்புறம் யாராவது வந்து பிரதர்கிட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட உங்கள் அம்மா கனவுல வந்தாங்களா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்கக்கூடாதுன்னு கழுத்தை நெரிச்சு கொண்டு போடணும் அப்படி கேட்ட ஆசாமியெல்லாம். ஆமாம், ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், நான் மரிச்சவங்களுக்கு பூமியில் இடம் இல்லை, செத்ததுக்கு அப்புறம் இங்கே வர்றதுக்கு கர்த்தரும் அனுமதி கொடுக்கறதில்ல, அவங்களும் விரும்புறதில்ல. அவங்க ஏங்கி தவிச்சு கிடந்த ராஜ்யத்துக்குள்ளேயாக்கும் போயிருக்காங்க. அல்லேலூயா. அப்புறம் எங்கள் அம்மா சொப்பனத்தில் வந்தாங்க, இதை செய்ய சொன்னாங்க அதை செய்ய சொன்னாங்கன்னா அது அம்மாவாக இருக்காது. என்ன? ஆமாம், நல்ல ஆவியில் தெளிவோடு இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் சொன்னால் செய்யணும். சில நேரம் அப்படி தான். எங்கள் பாட்டி சொப்பனத்தில் வந்தது கல்லறையை வெள்ளை அடிக்கலைன்னு சொல்லிச்சு. அப்படின்னா பாட்டிக்கு இன்னும் கல்லறையில் என்ன வேலைன்னு நம்ம கேட்கணும். என்ன? கல்லறைக்குள்ள சடலத்தை தான் வச்சமே தவிர ஆத்மாவும் ஆவி அங்கே இல்லையே. இல்லை, அதனால இந்த மாதிரியான கதைகள்லாம் இன்னும் நம்ம உலகத்துக்குள்ளேயும் இருக்குது. என்னுடைய தகப்பனார் மரிச்சதுக்கு அப்புறமும் சிலர் வந்து கேட்டாங்க, உங்கள் அப்பா உனக்கு சொப்பனத்தில் வந்தாரான், உங்கள் அப்பா உனக்கு வெளிப்பாடாக வந்தாரான். நான் சொன்னேன், சங்க நெரிச்சு கொண்டு போடுவேன். பைபிளை படித்து பைபிளை போதிக்க பாஸ்டர்ட்ட வந்து கேட்குற கேள்வி ஐயா இது இல்லை? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆண்டோடைய நான் அப்படின்னா அவங்கள நம்ம நினைக்காமலே இருக்க போகிறது இல்லை, அவங்கள நன்றியோடு நினைக்க போகிறோம். ஆமாம், ஆனால் நம்மளை நடத்துறது கர்த்தர், நடத்துகிறது கர்த்தர். என்ன? ஒரு 3 காரியங்கள் நமக்கு ஆறுதலாக கர்த்தர் சொல்லுகிறார். மனிதன் மறைந்தாலும் எது மாறுவதில்லை தெரியுமா? ஒன்று, பிளான் ஆஃப் காட் மாறுவதே இல்லை, தேவ திட்டம் மாறுவதே இல்லை. நான் தேவ பிரசன்ன நிறைவோடு சொல்றேன், இந்த குடும்பத்தை கர்த்தர் எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த திட்டம் மாறுவதே இல்லை. யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கான துடிப்போடு ஏக்கத்தோடு கர்த்தர் இன்னும் இந்த குடும்பத்தோடு இருக்கிறார். என்ன நோக்கத்திற்காக இவர்கள் கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டார்களோ, என்ன நோக்கத்திற்காக கர்த்தர் இவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக உங்களை கர்த்தர் ஒரு அழகிய குடும்பமாக்கினாரோ, அந்த மகிமையான திட்டம் இன்னும் தொடர்கிறது. அருமையான சகோதரி, அருமையான தாயார் இல்லாவிட்டாலும் the plan of God continues. ஆண்டவர் சொல்றாரு, தேவ திட்டம் தொடரும். ஒரு நபர் இல்லை என்றால் தேவ திட்டம் நின்றுவிடும் என்று நினைக்காதீங்க. மேபி அவங்க ஒரு நல்ல ஜெபிக்கிற தாயா இருந்திருக்கலாம், திட்ட தேவ தரிசனத்துக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ண ஒரு அருமை தாயாராக இருந்திருக்கலாம், நம்மளை தட்டி உசுப்பேத்துகிற எழுப்பி விடுகிற ஒரு தாயாராக இருந்திருக்கலாம். சோர்ந்து போகிற கணவரை, தளர்ந்து போகிற பிள்ளைகளை, பின்வாங்க நினைக்கிறவங்களை கொஞ்சம் ஸ்தோத்திரம் எச்சரித்து உணர்வூட்டி கர்த்தருக்காக எழுப்பின ஒரு தாயாக இருக்கலாம். நம்ம ஒன்று நினைச்சிடக்கூடாது, அவங்களே இல்லையே இனிமே எப்படி நினைக்க கூடாது. தேவ திட்டத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் வரைக்கும் ஒரு நாளும் நம்மளை பின்வாங்க தளர்ந்து போக கர்த்தர் விடவே மாட்டார். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை குறித்த தெய்வீக திட்டம் தொடர்கிறது. உங்கள் குடும்பத்தை குறித்த தெய்வீக திட்டம் தொடர்கிறது. அது இன்னும் வேகம் எடுக்கும். ஒரு மோசே ஏங்கி கண்ணீரோடு நின்ற காரியத்தை யோசுவாவை கொண்டு காலடி வைத்து நிறைவேற்ற வைத்த கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு, அருமை சகோதரி, என்னவெல்லாம் ஆவிக்குரிய தரிசனங்கள், ஆவிக்குரிய ஏக்கங்கள், ஆவிக்குரிய கண்ணீரோடு நின்றார்களோ அதையெல்லாம் தகப்பன் நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், my plan still remains. என் திட்டம் இன்னும் நிலைத்திருக்கிறது, இன்னும் நிலைத்திருக்கிறது. அவர் திட்டத்தில் ஒரு பிசிறும் இனி குறைவு வராது, ஒரு பிசிறு மாற்றம் வராது. ஸ்தோத்திரம். ஒருவேளை யாராவது இந்த சகோதரி இல்லை இனிமே இந்த குடும்பம் எப்படின்னு கேட்டா அது எப்படின்னு கர்த்தர் பார்க்க வைப்பார். அல்லேலூயா. ஒரு யோசேப்பை பார்த்து அண்ணன்மாரெல்லாம் கேட்டாங்க, உன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் பார்ப்போம். என்னைக்காவது மனுஷன் பார்ப்போம்னு சொல்லிட்டோம்னா அவனுக்கும் சாவு கிடையாது, நமக்கும் சாவு கிடையாது. உட்கார வச்சு பார்க்க வச்சுட்டு தான் அப்புறம் காரியத்தை பார்த்துக்கலான்னு ஆண்டவர். பார்ப்போம் எப்படி இந்த குடும்பம் ஓடும்,
எப்படி இந்த குடும்பம் நடக்கும், இனி எப்படி அப்படின்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடி அது எப்படி 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 எப்படிங்கெல்லாம் கர்த்தர் நடப்பித்து காட்டி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நல்ல ஒரு ஆமேன் சொல்வோமா? தேவ திட்டம் ஆமேன் தொடர்கிறது. இரண்டாவது ஆமேன், இரண்டாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தொடர்கிறது. ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். ஒன்று, பிளான் ஆஃப் காட் கண்டினியூஸ். நம்பர் 2, ப்ராமிசஸ் ஆஃப் காட் கண்டினியூஸ். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தொடரும். மனுஷன் போயிடலாம், வார்த்தை போகாது. வார்த்தையை கர்த்தர் நம்ம மேல நிறைவேற்றியே முடிப்பார். அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. சொன்னது மோசேக்கு, நிறைவேற்றுவது உங்களுக்கு. சொன்னது மோசேக்கு. ஸ்தோத்திரம். நான் ஆவியில் இப்படி உணர்கிறேன். அருமை சகோதரி, அவங்க தேவ வார்த்தை மேல ரொம்ப பற்றுள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மேல மிகுந்த தாகம் உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். நான் ஆவியில் அப்படிதான் பலமா உணர்த்தப்படுறேன். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த குடும்பத்துக்கென்று அவர்கள் வைத்திருந்த ஸ்தோத்திரம், வசனத்தின் அடிப்படையில் வைத்திருந்த தெய்வீக ஸ்தோத்திரம் செயல்பாடுகள் ஏராளமாக இருந்திருக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், மேபி அவங்க இல்லைன்னா, ஆண்டவர் சொல்றாரு, யார் இல்லாட்டாலும் வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். மோசைக்கு சொன்னேன், நான் சொன்ன மோசை இல்லப்பா, ஆனா என் வார்த்தை என்றைக்கும் இருக்கும். என் வார்த்தைகள். அருமை தாயார் மூலம் இந்த குடும்பத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தாரோ, இந்த குடும்பம் என்னவாக மாற வேண்டும் என்கிற வார்த்தைகளை கொடுத்தாரோ, மேபி அவங்க பிள்ளைகளை பார்க்கும்போது என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்களோ, பேர பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்களோ, இவன் இப்படி வருவான், இந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்துவா, நம்முடைய குடும்பத்தின் எதிர்காலம் இந்த நிலையில் இருக்கும். ஹல்லேலூயா. நான் எப்போவுமே இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஜெபிக்கிற நபர்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகள், ரொம்ப வல்லமையான வார்த்தைகள், ரொம்ப வல்லமையான. மேபி லுக் லைக் சிம்பிள், ரொம்ப எளிமையான வார்த்தை மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப வல்லமையான வார்த்தைகள். அது ரொம்ப வல்லமையான வார்த்தைகள். பரிசுத்தவான்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் அற்பமானவைகளாக நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒருவேளை அவங்க பலவீனமா இருக்கலாம், அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பலமுள்ள வார்த்தைகள், பலமுள்ள வார்த்தைகள். பல தடவை எங்க அப்பாவை பார்த்துருக்கிறேன். அவங்க மரிக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பேஷண்ட், ஒரு வாரத்துக்கு 3 தடவை டயாலிசிஸ் பண்ணணும், படுக்கையிலே தான் இருப்பாங்க. ஆனால் வியாதியஸ்தல் யாரால் இருந்தால் ஏன்ட்ட அனுப்புன்னுவாங்க. ஆள் பார்ட்டி படுக்கையில் தான் இருக்கும், ஆனால் பிசாசு பிடிச்சவங்க வந்தால் ஏன்ட்ட அனுப்பு. நான் ஒரு நாள் கடந்து போராடுறேன். ஒரு நாள் வேண்டாம், நம்ம அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே ஒரு பேய் துரத்துறது இல்லை. நம்ம அப்போ பயிற்சி களத்தில் தானே நிற்கும். ஆமாம், போராடுறேன். அப்போது ஒரு மெல்ல அப்பா எனக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, இங்கே வர சொல்லு. நான் நினச்சேன் அவங்களே முடியாமல் இருக்காங்க. ஆமாம், அடுத்து டயாலிசிஸ் போகணும், மத்தியானம் கூட்டு போகணும், ரொம்ப முடியாமல் இருக்காங்க, மூச்சு திணறிட்டு இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி வாங்கன்னு கூட்டு போன்னு போனால் ஒன்றும் இல்லை, சிம்பிள் வே. போனா போக மாட்டேன், அவ்வளோதான். ரொம்ப சின்ன வார்த்தை, பொத்துன்னு விழுந்து போயிட்டு, பொத்துன்னு விழுந்து போயிட்டு. நான் சரீர பலவீனத்தை பார்த்தேன், ஆனால் தெய்வம் உள்ள வச்சிருந்த அந்த மென்மையான வார்த்தைக்குள் இருந்த அபிஷேகமும் வல்லமையும் மகா பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இட் ஸ்டில் கண்டினியூஸ். அது தொடருகிறது. என்ன தரிசனம் உண்டோ அது தொடருகிறது, என்ன வாக்குத்தத்தம் உண்டோ அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 3வதாக யோசுவா 1ஆம் அதிகாரம், ஆமென், அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகம் இன்னும் தொடருகிறது.
தேவ சமூகம். I love that word. எனக்கு இந்த வார்த்தை என்னை ரொம்ப இன்னைக்கு மத்தியான வேளையில் திடப்படுத்தினது. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே நான் போகிறேன், அந்த குடும்பத்தோடு வரக்கூடிய தேவ மக்களோடு என்ன பேசணும், என் கூட பேசுங்கன்னு ஆண்டவர் இந்த 3 வார்த்தையும் தான் சொல்லி அனுப்பினார். Plan of God, promises of God and the presence of God. என் சமூகம் தொடரும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவ சமூகம் இந்த குடும்பத்தோடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம காணப்போகிறோம். நல்ல கண்ணை மூடி கையை உயர்த்தூர் அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்முடைய வலது கரத்தை தெய்வத்துக்கு நேராக உயர்த்தி இந்த அருமையான குடும்பத்தோடு கூட தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூகம், தேவனுடைய கிருபை, ஆமென், இன்னும் இருந்து நடத்த போகிறது, இன்னும் இருந்து நடத்த போகிறது. நல்ல கண்களை மூடி 2-3 நிமிடம் நாம் எல்லாரும் இந்த பிரசன்னத்தை உணர்ந்து தேவனை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, மனதார உம்மை துதிக்கிறோம். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது இல்லை. உங்க கைகள் உருகவில்லை, உம்மால் கூடாதது இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் தேவன் எனக்காக யாவும் செய்து முடிக்கும் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக மனிதரின் காலத்தில் நேர்த்தியாய் சென்றாய் எனக்காக யாவும் செய்து மனிதரின் காலத்தில் நேர்த்தியாய் சென்றாய் எனக்காக யாவும் கைகள் சகலத்தையும் உருவாக்கி வார்த்தையாலே நீ உருவாக்கி சகலத்தையும் உருவாக்கி
எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்வியோடு நின்ற போது கண்காண மகத்துவமான காரியங்களை நடப்பித்த தேவ மனிதன், முகமுகமாய் தேவனை சந்தித்திருந்த தேவ மனிதன், இத்தனை ஜனங்களை நடத்துவதற்கென்றே பிறந்து வளர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான பாத்திரம் மரித்த பின்பு இனி நான் என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வியோடு யோசுவா நின்ற போது 3 வார்த்தைகளை கர்த்தர் சொன்னார். என் திட்டம் இன்னும் இருக்கிறது, என் வாக்குகள் இன்னும் இருக்கிறது, என் சமூகம் இன்னும் இருக்கிறது. இந்த ராத்திரி இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் சொல்ற 3 வார்த்தை இதுதான். என் திட்டம் இன்னும் இருக்கிறது, என் வார்த்தைகள் இன்னும் இருக்கிறது, என் சமூகம் இன்னும் உங்களோடு கூட இருக்கிறது. அன்பு தாயார் எதிர்பார்த்த, அருமை சகோதரி எதிர்பார்த்த, இந்த குடும்பம் சார்ந்த, இந்த பட்டணம் சார்ந்த யார் யாருக்காகலாம் அவர்கள் ஜெபித்தார்களோ, யார் யாருக்காகலாம் அவர்கள் உபவாசித்தார்களோ, என்னத்தை எதிர்பார்த்து இந்த பூமியில இந்த பட்டணத்தில் அவர்கள் வாழ்ந்தார்களோ அதெல்லாம் நிறைவேறுவதை இந்த தலைமுறை காணத்தக்கதான கிருபைகளையும் அனுக்கிரகங்களையும் கர்த்தர் தருவாராக. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருடைய அற்புத நாம மகிமைப்படுவதாக, அற்புத நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். 3 காரியங்களை தேவன் நமக்கு ஆறுதலாய் சொன்னார். ஆனால் இது வசனத்தை கேட்டதுனால நிறைவேறல. யோசுவாவின் வாழ்க்கையில அவர் 3 காரியங்களை செய்தார். அது ரொம்ப முக்கியமானது. தெய்வம் சொன்னது நிறைவேற வாழ்க்கையில நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 3 காரியங்கள். இந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும், நம் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். தெய்வ நாம மகிமைப்படுவதாக. 2020 என் தகப்பனார் மரித்த போது அந்த ராத்திரி நான் தேவ சமூகத்தில் நின்ற போது கர்த்தர் இந்த யோசுவா 1ஆம் அதிகாரத்தை தான் எனக்கும் கொடுத்து என்னை ஆற்றினார், தேற்றினார், தைரியப்படுத்தினார். நான் இந்த கிருபையா இந்த ஊழியத்தில் ஸ்தோத்திர தகப்பனாருக்கு அடுத்து ஒரு 5 ஆண்டுகள் ஓட என்னை பலப்படுத்தினது இந்த வசனங்கள் ஆக்கும். தேவன் நாம மகிமைப்படுவதாக. தெய்வம் எனக்கு சொன்னது, நான் ஆலோசனையாக தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1, யோசுவாவின் வாழ்க்கையில நம்ம கவனிக்கிற ரொம்ப முக்கியமான முதல் காரியம் விசுவாசித்த யோசுவா. விசுவாசித்த யோசுவா. யோசுவாவுக்கு இந்த தரிசனம், இந்த திட்டம் நிறைவேற யோசுவா வாழ்க்கையில கடைபிடித்தது ஃபெய்த், விசுவாசத்தை. அவர் வேற எதையுமே நம்பி இருக்கல. தேவ பிரசன்னம், தேவ நடத்துதல், தேவ வார்த்தை, இதையே நம்பி இருக்கிற ஒரு மனிதனாக நம்ம இந்த யோசுவாவின் புத்தகம் முழுவதிலும் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். விசுவாசித்த யோசுவா. ஸ்தோத்திரம். யோசுவாவுக்குள்ள இந்த வசனத்தை விசுவாசிப்பது ஓவர் நைட்ல நடக்கல, ஒரே நாள் ராத்திரியில் நடக்கல. ஆமென். ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய தேவ திட்டம், அதை விசுவாசித்து அங்கீகரித்து ஓடுவது என்பது ஏதோ ஒரு வழியில் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சு கொண்டது அவன் மேல அதை திணிக்கிறதல்ல. அது இளம் வயதிலிருந்தே தெரியும், இளம் வயதிலிருந்தே தெரியும். யோசுவாவுக்கிட்ட ரொம்ப முக்கியமான 2 காரியம் இருந்தது. 1, பிரசன்னத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவாவா இருந்தான். பிரசன்னத்தை விட்டு பிரிவதே இல்லை. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல நம்ம யோசுவாவை குறித்து படிக்கிற போது, யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அருமையானவர்களே, விசுவாசம் என்பது, நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு செய்தி கேட்டேன் உடனே எனக்கு ஃபெய்த் வந்துட்டு அப்படின்னா அது பொருளாதார ஃபெய்த்தா இருக்கும். ஆனா தரிசனத்தை சுமக்கிற விசுவாசம் இளம் வயதிலிருந்தே தெரிய துவங்கும். ஸ்தோத்திரம். இளம் வயதிலிருந்தே தெரிய துவங்கும். யோசுவாவோடு சேர்ந்த வாலிபர்கள் எல்லாரும் அந்த ஜெபம் முடிச்ச உடனே அவன் வீட்டுக்கு போயிட்டான். சிலர் விளையாட போயிட்டான், சிலர் ஆங்காங்க போயிட்டான். இந்த ஒரு வாலிபன் மட்டும் ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்டே இருக்கிறான். என்னப்பா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு ஏன்பா பிரிந்து போகலன்னு சொன்ன அவன் கேட்கிறான். மோசே உள்ள போகும்போது சாதாரண மனுஷனா போறாரு, வெளியே வரும்போது முகெல்லாம் பிரகாசிக்குது. மோசையின் முகத்தில் அவ்வளவு பெரிய பிரகாசம். மோசே தேவன் என்கிட்ட பேசினாருன்னு சொல்றாரு. அப்படி என்ன இந்த கூடாரத்துக்குள்ள இருக்குது, எனக்கு அதை கொஞ்சம் அனுபவிக்கணும்னு ஆசை. ஆகையினால நான் கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிறேன். நான் உள்ள நுழைய முடியாது, உள்ள நுழைய முடியாது. ஆனா நான் அங்கே இருக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், பெற்றோரிடத்தில் காணப்படுகிற தெய்வீக பிரகாசங்களுக்கு காரணம் தேவ பிரசன்னத்துக்குள் அவர்கள் அமர்ந்தது இருந்ததுனால யாக்கும். அல்லேலூயா,
ஆமா, சும்மா அவைகள் எல்லாம் வருவதில்லை. அவர்களுடைய ஜெப கிரயங்கள் அதிகம், அவர்களுடைய காத்திருப்பு கிரயங்கள் அதிகம், அவர்களுடைய கண்ணீரின் கிரயங்கள் அதிகம். ஸ்தோத்திரம். நான் எப்பவுமே சொல்வேன், ஜெபிக்கும் தகப்பனை ஜெபிக்கும் தாயை இழப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு பணக்கார அப்பாவை இழந்துட்டு பூமியில வாழ்ந்துடலாம், ஆனா ஜெபிக்கும் ஒரு தகப்பனை இழப்பது குடும்பத்தில் ரொம்ப பெரிய பாரமாக்கும். ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் தாயை இழப்பது அதை விட பெரிய பாரம். எனக்கு தகப்பன் ராஜ்யத்துக்குள்ள போனாலும் இந்த நொடி வரைக்கும் எனக்கு ஜெபிக்கிற தாயார் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு பெரிய பலம். நான் எங்க ஊழியத்துக்கு போனாலும் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் செய்தின்னு கேட்டு என்னுடைய தாயார், என்னுடைய மாமியார், என் மனைவி, இந்த 3 ஜீவன்களும் முழங்காலே நிற்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எங்க சர்ச் குரூப்ல இந்த நோட்டீஸை போட்டு விட்டேன்னா, எனக்கு ஒரு 30 பேர் ஜெப வீரர்கள் இருக்காங்க எங்க சபையில. நோட்டீஸை பார்த்தா அந்த நேரங்கள் எதுவோ அந்த நேரங்கள் ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் முழங்கால நின்று, கர்த்தாவே எங்கள் போதகர் ஒரு இடத்துல தேவ ஊழியத்தில் நிற்கிறாங்க, sustain him Lord, uphold him Lord, அவரை தாங்கிக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த நேரம் வார்த்தை தேவைன்னா வார்த்தை கொடுங்க, பலன் தேவைன்னா பலன் கொடுங்க, கிருபை வேணும்னா கிருபை கொடுங்க. whatever our pastor needs, எங்க போதகருக்கு என்ன இந்த நொடி தேவை அதை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிற ஒரு டீம் எங்களுக்கு கர்த்தர் கிருபையா தந்ததுனால யாக்கும் வண்டி வேகமா ஓடுது. ஸ்தோத்திரம். களைப்படையாமல் ஓடுது. தேவ நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப ஜெபிக்கும் தாய், ஜெபிக்கும் தகப்பன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்கள், விலையேற பெற்ற பொக்கிஷங்கள். பிள்ளைகளுக்கு சொல்றேன், அம்மா அப்பாவுடைய கண்ணீரின் ஜெபமாக்கும் நமக்கு உடைய உணவை வாழ்வ நன்மைய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருது. அவங்க இரவில் ஜெபிக்கிற ஜெபம் நம்மளை நல்லா தூங்க வைக்குது. அவங்க உபவாசம் இருந்து பண்ற ஜெபம் நம்மளை நல்லா சாப்பிட வைக்குதுப்பா. சொத்துற அவங்க சில காரியங்களை வெறுத்து உட்கார்ந்து ஜெபிக்கிறதாக்கும் நம்ம விரும்பின சில நன்மைகளை நமக்கு கிடைக்க பண்ணுது. தாய் தகப்பனுடைய ஜெபம் அற்பமானதா ஒரு நாள் நம்ம நினைக்கவே கூடாது, நினைத்து விடவே கூடாது. ஸ்தோத்திரம். பிரசன்னத்தை விட்டு யோசுவா பிரியவே இல்லை. இந்த மனுஷன் இவ்வளவு மேன்மையா இருக்க காரணம் தேவ பிரசன்னம் தானா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவே இல்லையா? யோசுவா மரிக்கிற வரைக்கும், மோசே மரிக்கிற வரைக்கும் யோசுவாவுக்கு பணிவிடைக்காரனா இருந்தான். பார்த்தீங்களா? இந்த விசுவாசம் உள்ள வர காரணம் என்ன தெரியுமா? அந்த தேவ மனிதருக்கு பணிவிடை செய்ய he learned something. அல்லேலூயா. பணிவிடை செய்வதென்றால் அவரோடு நெருங்கி பழக வேண்டியிருக்கும், அவருடைய நல்ல ஆவிக்குரிய பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். பெரியவங்களுக்கு சொல்வேன், நம்ம கிட்ட ஒருத்தர் நெருங்குறாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து நல்ல பண்புகளை தான் அவங்க கற்றுக்கொள்ளணும். சில நேரம் பாருங்களேன், தூரத்திலிருந்து பார்க்க ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, கிட்ட போய் பழகி பாருங்க, சீ இவனும் இப்படித்தானான்னு தோணிடும். ஆமா, தூரத்திலிருந்து பார்க்க பெரிய பரிசுத்தவான் மாதிரி தெரியும். நான் பல ஊழியர்களோட பழகுறேன், ஒரு குறிப்பிட்ட எல்கை வரைக்கும் போவேன், பார்ட்டி சரியில்லைன்னு அவ்வளோதான், தூர கலண்டுறது. ஆனால் இந்த தேவ மனிதரோட பழக பழக நம்ம ஆவில உருவாக்கப்படுவோம் தெரிஞ்சால் விடுறதே இல்லை. என்ன கிரயம் கொடுத்தாலும் தெய்வ மனிதர்களோடு 2 மணி நேரமாவது போய் உட்கார்ந்து பேசுவேன். மூத்த தேவ தகப்பன்மார் ஸ்தானத்தில் இருக்கிற ஊழியர்களோடு போய் உட்கார்ந்து பேசுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அத்தனை அனுபவங்கள். நான் என்னுடைய தகப்பனாரோடு கூட ஊழியத்தில் 20 வருஷம் அப்பா கூடவே இருந்தேன். 2000ஆவது ஆண்டு ஊழியம் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுலேருந்து 2020 வரைக்கும் அப்பா கூடவே இருந்தேன். ஆமாம், என்னை உருவாக்கின ஒரு அற்புதமான குயவனின் விரல் என் தகப்பன். 10 விரல், அதில் ஒரு விரல் என் தகப்பன். நேரத்துக்கு பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு போகணும், நேரத்துக்கு பிரசங்கத்தை முடிக்கணும். ஸ்தோத்திரம். இப்படி தான் பின்ன உட்காந்துருப்பாங்க எங்கள் அப்பா. 12 மணிக்கு ஆராதனை முடிக்கணும், 11:50க்கு நான் கன்க்ளூஷன் மாதிரி வரலன்னு தெரிஞ்சா சட்டை பிடிச்சி இப்படி 2 இழுப்பு இழுத்துட்டு சொல்லுவாங்க, இத்துடன் போதும்னே அப்படின்ட்டு. ஆமாம், இல்லைப்பா 3 குறிப்பு, நீ அடுத்த வாரம் வேணா பேசு, முடி, நிறுத்து, போதும். ரொம்ப பலமாக போகும், ரொம்ப வல்லமையாக போகும். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, ஜனங்கள் நேரத்துக்கு விடணும்டா. அவங்க நேரத்துக்கு அப்புறம் நிறைய திட்டங்களோடு வந்திருப்பாங்க, அவங்கள இழுத்து வச்சு கூட ஒரு 1/2 மணி நேரம், கூட ஒரு 3/4 மணி நேரம்லாம் வச்சு கழுத்தறுத்து என்ன செஞ்சிடக்கூடாது, கொலை பண்ணிடக்கூடாது. கிடைக்கவே கிடைக்காத ஜனனைக்கு கையில் மாட்டிச்சுன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கொலை பண்ணிடக்கூடாது. ஆமாம், நேரத்துக்கு முடிச்சா அவங்களுக்கு அடுத்த ஆலயத்துக்கு வரணும்னு எப்படி இருக்கும், ஆசை இருக்கும். இது என் தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்தது. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நேரத்துக்கு பிரசங்கத்தை முடிக்கிற பிரசங்கி பாக்கியவான், ஏனெனில் அவர் மீண்டும் மீண்டும் அங்கே பிரசங்கத்துக்கு அழைக்கப்படுவாரா. இந்த மனுஷனை நம்பி கையில் என்ன கொடுக்கலாம்,
மைக்கை கொடுக்கலாம். சிலருக்கு முடிக்கிற நேரம் தான். நான் இப்போ தான் செய்திக்குள்ளே போகிறேன். இவ்வளோ நாள் எங்கே சார் சுத்த போனீங்கன்னு கேட்க வேண்டியிருக்கும். ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் கூட இருக்கிறது பெரிய பாக்கியம். ஆனால் கஷ்டம். எனக்கு 3 பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் நான் எங்கள் அப்பாட்ட அடி வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என் மகன் கேட்டிருக்கான், எப்பா உங்களை தாத்தா அடிக்காங்க, நீங்கள் சும்மா நிற்கீங்க. இல்லை அப்புறம் என்னெல்லாம் செய்யணும்? எதிர்த்து கேட்கணும்ப்பா. கொலை பண்ணி விடுவேன், கொன்னே விடுவேன். அந்த வார்த்தைலாம் பேசக்கூடாது. அது எப்படிப்பா நாங்களாம் பிள்ளைகள்? அவருக்கு முழு உரிமை இருக்குடா, திட்டுறதுக்கு உரிமை இருக்குது. என்ன அப்பா இல்லை, என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? பாஸ்டருக்கு பிள்ளையா இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் கொடுமை உலகத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பாஸ்டர் பிள்ளைன்னா 4 கொம்புன்னு. அத்தாடி, கதவை பூட்டிட்டு உள்ளே போட்டு பெல்ட்டில் வாங்குற அறையும் பெரம்பிட்ட வாங்குற அறையும் கர்த்தருக்கும் எங்களுக்கும் மட்டும்தான் தெரியுமாக்கும். ஆமாம், பாஸ்டர் பிள்ளை சிரிச்சா குத்தம், அழுதா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம். ஆமாம், லேட்டாக வந்தால் குத்தம், சீக்கிரம் எதுக்கு இவன் வந்து உட்காந்துருக்கான் சர்ச்சுக்குள்ளே? 1000 கேள்வி கேட்குறது. பாஸ்டர் பிள்ளை எடுத்தா இவர் வேலை பார்க்குறாரு, இவருக்கு அப்பா இதை எழுதி கொடுப்பாருன்னு நினைப்பில் வேலை பார்க்க. அப்படிங்கிறது வேலை பார்க்கலாம். என்ன தினை விட்டு பார்த்தியா, இவனுக்கு 10 பேர் வேலை செய்யணும்னு நினைக்கிறது. அத்தாடி, இது மாதிரி கொடுமை உலகத்தில் இது. பாஸ்டர் மகன் ஊழியத்துக்கு வந்துட்டா உடனே சொல்கிறது, பார்த்தியா என்னன்னா அப்போ பிள்ளைக்கு தானே எழுதி வச்சாங்குது. ஊழியத்துக்கு வரட்டா அவர் பிள்ளையே வரல, வேற எவன் வருவாங்குது. யோ, என்னையா செய்ய சொல்கிறேன்? நாட்டில் என்னையா செய்ய சொல்கிறேன்? பிள்ளை ஆவிக்குரிய தன்மை வளர்த்தா நீங்க பாஸ்டர் வீட்டு பிள்ளைல அப்படித்தான் இருப்பீங்கிறது. பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிட்டா பாஸ்டர் வீட்டு பிள்ளையே தப்பு பண்ணிட்டுன்றது. பாவம். ஸ்தோத்திரம். அது எங்க அப்பா கிட்ட இருந்து உருவாகிறதுலாம் பயங்கரம். எங்க அப்பா கிட்ட இருந்து உருவாகினா நரகத்திலே ஊழியம் செய்யலாம். ஆமா, ஸ்தோத்திரம். அந்த அளவுக்காக இருந்தேன். ஆனா எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தகப்பனாரோடு கூட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சில தடவை யோசிச்சிருப்பேன், எங்கேயாவது போய் இன்னொரு இடத்துல போய் நம்ம ஊழியத்தில் ஒரு 5 வருஷம் இருந்து உருவாக்கப்படலாம். இல்லை, அப்பா கூட இருந்து உருவாக்கப்படுறதை விட பெஸ்ட்டான இடம் இந்த பூமியில் எதுவுமே இல்லை. இஷ்டத்துக்கு திட்டு வாங்கலாம், வாங்கின திட்டு அப்படி குப்பை தொட்டியில் போட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்தீங்களா, அடுத்த நொடி அப்பா நம்மளை பார்த்து சிரிப்பார். நமக்கு தோணும், இவளை திட்டு இப்படி சிரிக்கார். இதே இது இன்னொரு பாஷையாக இருந்தால் நேரில் சொல்லியிருப்போம், உடனே பெட்டியை கட்டியிருப்போம். இங்கே பெட்டி கட்டுறதுக்கு வழியெல்லாம் இல்லை. 20 வருஷம் கிட்டே போட்டு உருவாக்கி சில சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்களுக்கு வயசு குறைவான பிரசங்கத்தில் ரொம்ப முதிர்ச்சி தெரியுதுன்னா, இந்த 70 வயசான ஒருத்தர் கூட நான் 20 வருஷம் இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த மனுஷன்ட்டு இருந்த அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸையும் உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு போயிருக்குதாக்கும். அல்லேலூயா. பல வருஷம் பலர்கிட்ட அடிபட்டு கிடைச்ச அனுபவத்தை நான் அடியே வாங்காம பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து ஒரு டம்ளர் டீ குடிக்கிற நேரத்தில் வாங்கிட்டு வந்துடுவேங்க. 10 பேர்கிட்ட ஏமாந்து பெற்ற அனுபவத்தை ஒத்த பயிட்ட ஏமாறாம எங்க அப்பா கிட்ட உட்காந்து வாங்கிடுவேன். பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன், வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா தாய் தகப்பன்ட்ட உட்காந்து ஆலோசனை கேட்டுப்பார். கூகுளில் கேட்காத. என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டு 10 நிமிஷம் என்னை திண்டாட வச்சுட்டு இல்லாத வழி இருக்குன்னு காட்டுது. இல்லாத வழி இருக்குன்னு. அப்போ நான் என் கூட வந்த தம்பிட்டுச்சுன்னு, ஐயா யாபேஸ் அப்படின்னேன். பாஸ்டர் எங்கள் வழியை காட்டுது தம்பி. ஆனால் உள்ளேருந்து ஒரு நாய் ஏறி வருது. ஐயா நம்ம போனாங்க உள்ளப்போ இறங்கி போகிற மாதிரி காட்டுது. பிறகு தான் அவன் ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் இப்படி வந்துட்டேன்னு. ஐயோ பாஸ்டர் வாங்க, வேற ஒரு ரூட் இருக்குன்னு நீங்கள் கூப்பிட்டு வந்தேன். கூகுளில் காட்டினா இல்லாத வழியை காட்டும், உள்ளேருந்து நாயும் பேயும் வரும். நான் இன்னைக்கு சாயங்காலம் அனுபவிச்சதை அப்படியே சொல்றேன். ஆமா, அதுல கேட்கட்டுமா இதுல கேட்கட்டுமா, நீ எதையும் கேட்காது. அனுபவம் நிறைந்த தாய் தகப்பன் மாட்ட உட்கார்ந்து கேட்டுப்பாரு. அதுவும் கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு வைங்களேன், தாய் தகப்பனோடு இருந்து பாருங்க, ஆஹா ஓஹோன்னு வாழலாம். முறைக்கிறீங்க நீ பார்த்து, கொஞ்சம் கஷ்டம் ஆனா ரொம்ப லாபம், பலத்த லாபம். தகப்பனார் மரிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க, அம்மா எங்கவா? பேச்சே கிடையாது. அம்மா வீட்டில் இருப்பாங்க, நாங்கள் அங்கே இருப்போம். ஒருத்தர் என்கிட்ட வந்து ரொம்ப கவலையோடு கேட்டார், இப்போ அம்மாவை யார் பார்த்துக்கிறான்னு. கேள்வியே தப்பு இல்லை. அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, கேள்வியே தப்பு. அம்மாவை பார்க்கறதுக்கு நாங்கள் யார் சார்? அம்மா தான் எங்களை இன்னும் பார்த்துக்கிறாங்க. அம்மா யார் கூட இருக்காங்க? கேள்வி நம்மகிட்ட கேட்குது. இப்போ அம்மா யார் கூட இருக்காங்க? 5 பிள்ளை இல்லை, அப்போ கேட்கணும் தானே தோணும். இப்போ நான் சொன்னேன், அம்மா கூட நான் இருக்கேன்.
என் கூட அம்மா இல்லை, அம்மா கூட நான் யாரா அம்மாவை பார்க்கறதுக்கு, நான் யாரா தகப்பனை பார்க்கறதுக்கு, நான் யாரு? என்ன தோத்துறோம், கண்ணு தெரியாத போது பேச தெரியாத போது நிலையிலிருந்து உருவாக்கி வளர்த்த தாயை நான் பார்க்கிறதா? இந்த மாலை நேரம் ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நல்ல பணிவிடை செஞ்சா விசுவாசத்தின் அந்த மேன்மைகளை உள் வாங்கி கொள்ளலாம். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், ஆண்டவர் ரொம்ப நமக்கு பிரயோஜனமானதை பேசுகிறாருங்கிறத நான் உணர்றேன். நீங்கள் அமைதியாக கேட்கும் போதே ஆழத்தில் ஒரு அசைவு உண்டாகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். ஸ்தோத்திரம். ரொம்ப அவசியங்க, ரொம்ப அவசியம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். மரிக்கும் கடைசி தருவாயில் கூட எங்கள் அப்பா மருமக கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து, ஏன்னா ஒரு தகப்பனை விட அதிகம் நேசிச்சு, எங்கள் அம்மா கணவர்ங்கிற நிலையில விட அதிகம் நேசிச்சு செஞ்ச பணிவிடைகள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். நானே யோசித்து பார்ப்பேன், இவ்வளோ பலவீனமான மனுஷனை இப்படி கடந்து பார்க்குறாங்களே. பணிவிடை அதாக்கும் ஊழியத்தில் எங்களை நிற்க வைத்து கர்த்தருக்காக ஓட வைக்குது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிள்ளைகள்லாம் சொல்கிறேன், போட்டு தாய் தகப்பனை பராமரிக்கணும். ஒரு மாதம் இந்த வீட்டில், ஒரு மாதம் அந்த வீட்டிலாம் வைக்கப்படாது. உன்னை வீடு இல்லாமல் ஆக்கிவிடுவார். ஆமாம், நான் அப்படி தான் ஆசீர்வதிப்பேன். பெத்த தாய் தகப்பனை நல்ல இடத்துல வச்சு கவனிக்கணும். ஒரு இடத்துக்கு உபவாச கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அந்த கூட்டம் நடத்துகிறவர் வயோதிப பெற்றோருக்காக உருகி ஜெபம் பண்ணார். என் பக்கத்தில் கீபோர்டு வாசித்த தம்பி இருந்தான். அவன் நான் சிரிச்சிட்டு இருந்தான். நான் ஏன்டா சிரிக்கன்னு மெல்ல என்கிட்ட வந்து சொல்கிறான், இவர் வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டகை பாஸ்டர், மாட்டு கொட்டைக்கு பக்கத்தில் ஒரு தட்டியை வச்சு அடித்து அப்பாவும் அம்மாவும் அங்கே போட்டிருக்காரு. இவர் பெத்த தாய் தகப்பனை பராமரிப்பது செபம் நடத்துறாரு. இவர் நான் சிரிக்கத்தானே செய்யணும்னா. ஸ்தோத்திரம் இல்லை? என்ன ஒரு வேதனையான சம்பவங்கள் நம்ம காதுகளில் விழுது பாருங்களேன். நல்ல கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில். யோசுவாவுக்குள்ள தேவ தரிசனத்தை, தேவ வார்த்தையை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எப்படி வந்துச்சு? பிரசன்னத்தை விட்டு பிரியாது இருந்ததுனால, கடைசி வரைக்கும் பணிவிடை செய்யும் பண்பை காத்து கொண்டதுனால. நமக்கு உயர்ந்த பதவிகள் கொடுக்கப்படலாம். யோசுவாவுக்கு நல்லா தெரியுங்க, களத்துல எனக்கு கிடைத்த வெற்றி மலையின் மேல யோசுவா ஸ்தோத்திர மலையின் மேல மோசே கையை உயர்த்தினதுனால கிடைச்சதுன்னு யோசுவாவுக்கு தெரியும். தம்பி, நீ பரீட்சையில கிடைக்கிற உனக்கு கிடைக்கிற வெற்றி, வாழ்க்கையில வேலையில உனக்கு கிடைக்கிற வெற்றி, திருமண வாழ்க்கையில உனக்கு கிடைக்கிற வெற்றி, ஒரு தாயும் தகப்பனும் கண்ணீரோட காத்திருக்கிறாங்க. உனக்கு தெரியாது. நான் கூட்டம் முடிச்சு திரும்பி போகிற வரைக்கும் என் தகப்பனும் தாயும் குல்லா போட்டுட்டு வெளியே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ ஆமா ஸ்தோத்திரம், தென்னம் கிடுக்கதான், ஓலை அந்த ஸ்தோத்திரம் கொட்டகை தான், அதுல முன்ன உட்கார்ந்து இருப்பாங்க. குளிர்ல நான் பைக்ல போவேன். அம்மா தூங்கலையா, அப்பா தூங்கலையா? இல்லையா, நீ வர்ற வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறேன்னு. என்ன உள்ளது? எந்த பிள்ளையாவது தாய் தகப்பன் வர வரைக்கும் குல்லா போட்டு வெளியே உட்கார்ந்து இருக்குமா? அது தூங்கும். சாவியை வெளியே வச்சிருக்கேன், சிரட்டைக்கு கீழே இருக்குது. அவங்க ஒரு சிக்னல் வச்சிருப்பாங்க, இங்க வச்சிருக்க அங்க வச்சிருக்க, எடுத்து தரேன், என்ன எழுப்பிடாத, தூக்கம் போயிடும். பிள்ளைக்கும் தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆனா மரிக்கும் வரைக்கும் அவர்கள் கடைசி வரைக்கும் நம்ம பணிவிடை செய்கிறவர்கள் இருந்தா, விசுவாசிக்கிற உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை தரிசன புருஷர்களாக எடுத்து நிறுத்துவார். விசுவாசித்த யோசுவா. இரண்டாவது, விழுந்து கிடந்த யோசுவா. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை திருப்பி கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து, அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். விழுந்து கிடந்த யோசுவாவுக்கு தெரியும், வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை, ஏன் ஞானத்தை, ஏன் அறிவை வச்சு சந்திக்க முடியாது. எனக்கு தேவனுடைய ஆலோசனை தேவை, தேவனுடைய நடத்துதல் தேவை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ரொம்ப
அற்புதமான ஒரு வேத பகுதி இது. ஒரு வெற்றி கண்ணுக்கு முன்பாக தெரிந்தாலும் அதை வெற்றியாக்க முடியவில்லை. இனி ரொம்ப இன்னைக்கு சாயங்காலம் யோசிக்க வச்சது என்ன தெரியுமா? யோசுவாவுக்கு ஆண்டவர் 1ஆம் அதிகாரத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம், நீ உயிரோடு இருக்கும் வரையிலும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் 2வது யுத்தத்திலே தோல்வி. 2வது யுத்தத்திலே தோல்வி. வாக்கு தத்தம் இருக்குங்கிறதுக்காக வாழ்க்கையில் இஷ்டப்படி வாழ நினைக்கப்படாது, தோல்வி வரும். ஜனவரி 1 நல்ல வாக்குத்தத்தம் எடுத்திருப்போமே, இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிச்சிருப்பா, என்ன வாக்குத்தத்தம் வா அப்படிலாம் நினைச்சிருப்போம். வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை இஷ்டப்படி கொண்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். அதான் இங்க பிரச்சனை. ஆமீன். ஒருத்தன் செஞ்ச தப்பு, ஒருத்தன் செஞ்ச காரியம் ஒரு தேசத்தை பாதித்தது, ஒரு குடும்பத்தை அழித்து போட்டது. அவன் ஒரு ஆசீர்வாதமா நினைச்சு கிடைச்ச பொக்கிஷமாக நினைச்சு எடுத்துக்கொண்டு வந்து வந்தான். ஆனா விளைவு முழு குடும்பமே அழிக்கப்பட்டது, தேசத்துக்கு தோல்வி வந்தது. ஆனா தேசம் தோற்ற போது ஒரு ஆவிக்குரிய தலைவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தான். நான் என் தாய் தகப்பனை பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், ஏன் கல்யாணத்துக்கு நான் அதிகம் ஜெபம் பண்ணதில்லை. எங்க அம்மா ஏம்மா காலையில் சாப்பிடல, இல்லையா ஒரு 21 நாள் உபவாசம். எதுக்குமா? உன் கல்யாணத்துக்கு. ஏம்மா கல்யாணம் எனக்கு, நீங்க ஏன் உபவாசம் போடுதீங்க? கல்யாணம் நான் தானே உபவாசம் போடணும். அவங்க ஒரு 21 நாள் உபவாசம், அவங்க ஒரு 40 நாள் உபவாசம், அவங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஃபாஸ்டிங். எதுக்குமா? உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக கர்த்தர் தரும். எனக்கு சிரிப்பாக வரும். அப்போ ஏண்டா இந்த அம்மா இப்படி நல்லா இருக்கணும். உண்மையை சொன்னால் நான் என் கல்யாணத்துக்கு அதிகம் ஜெபம் பண்ணதே இல்லை. ஏன்னு கேளுங்க, நான் 21 நாள் உபவாசம் போட்டவொடனே இப்போ எனக்கு கர்த்தர் தந்திருக்காரு. இந்த மனைவியை மாற்றிட்டு இன்னொரு மனைவியை தர போகிறாரு. பாவண்டா 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்காண்டா, இதை விட கொஞ்சம் நல்லதாக கொடுப்போன்னு மாற்ற போகிறாரா? அல்லது 40 நாள் போட்டோம், இது லோக்கல்ல பார்க்காத இவனுக்கு ஃபாரின்ல பாருன்னு சொல்ல போறாரா? ஏன் நினைப்பு? 21 நாள், 40 நாள், 7 நாள், 3 நாள், 1 நாள் போட்டாலும் போடாட்டாலும் பார்ட்டி தான் நமக்கு வரப்போகுது. ஆனா என்ன, கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா மாடிஃபை பண்ணி தரலாம். ஸ்பிரிச்சுவலானே ஒரு நல்ல காத்திருக்கிற பயலா இருக்கான், கொஞ்சம் இதை சரி பண்ணு, வீட்டில் இருக்கும்போதே சரி பண்ணு, அப்பா அம்மா வச்சு சொல்லி கொடுக்க சொல்லு. மற்றபடி இவன் ஜெபமே இல்லாமல் இருந்தா போடி நீ போய் அவனுக்கு நிறைய காரியம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு. 4 அடின்னா என்னன்னு ஒன்னே வச்சு தான் அவன் என்ன செய்ய வேண்டியிருக்குது. வார்த்தை குத்தும், வார்த்தை கிழிக்கும் என்கிறதை போமகளே நீ போய் தான் காண்பித்து கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி சிலருக்கு பாடம் எடுக்கிறதுக்கே கல்யாணம் நடத்தி வைப்பார் ஆண்டவர். வாழ்க, யாருக்கோ தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சிலருக்கு கண்களை திறக்கப்படுகிறது. வாழ்க்கை என்ன இப்படித்தான் இருக்குமா சார்? நான் கல்யாணம்னா அப்படி கைப்பிடிச்சு நடப்பாங்க, 2 கேமராமேன் எப்பவுமே கூட போவாங்க, இன்று போல் என்றும் வாழ்கன்னு பாட்டு எப்பவுமே கேட்கும், நகமும் சதையும் போல் இருப்பீர்களாக வாழ்த்திட்டே இருப்பாங்கன்னு பார்த்தா இவ என் நகத்தையும் சேர்த்து சதையும்லையா கடிச்சு துப்பிட்டு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கை போகுது பார்த்தீங்களா? ஆனா எனக்கு ஒன்று தெரியுங்க, இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன், என் மனைவியும் எங்க அம்மாவும் தாயும் பிள்ளை போல, தாயும் பிள்ளையும் போல. எங்க மாமியார் எங்க வீட்டில் தான் இருக்காங்க. அடிக்கடி எங்க மாமியார் என்னை கூப்பிட்டு கேட்காங்க, பாஸ்டர்யா இங்கே வாங்க, என்ன சொல்லுங்க தம்பி, இந்த பிள்ளைய நான் பெத்தேன்னா உங்க அம்மா பெத்தாங்களா? அவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருக்காங்க. அத்தைக்கு முடி விழுதான், இவன் உட்காந்து மருந்து அரைச்சிட்டு இருக்கா. எனக்கு முடி எவ்வளவோ போகுது, என்னை கண்டுக்கவே மாட்டேக்கா. என்னைய மாமியார் மாதிரி பார்க்கா, உங்க அம்மாவை அம்மா மாதிரி பார்க்கா. இது எங்க இருந்து வந்ததுன்றீங்க? ஜெபத்தினால வந்த விளைவாக்கம். ஜெபம் மகனுக்கேற்ற மனைவி அப்படிங்கிறதையும் தாண்டி எனக்கு ஒரு நல்ல மருமகள் வரணும் ஆண்டவரே. நாங்க 2 பேரும் ஆவியில, அன்புல, பாசத்துல ஒன்னா இருக்கிறவங்களா இருக்கணும்ப்பா. சபைக்கும் உலகத்துக்கும் முன்மாதிரியா இருக்கணும். நீங்க ஏன் கேட்கீங்க? எங்க பிள்ளைகளுக்கு இப்ப நானும் என் மனைவியும் சேப்போம். என் கல்யாணத்துக்கு நான் ஜெபம் பண்ணல, இப்ப என் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு நாங்க இப்ப பயங்கர சேப்போம். ஏன்னா ஆங்காங்கே நடக்கிறத பார்த்துட்டு, ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு அள்ளு விட்டு போயிருது நமக்கு. அத்தாடி ஒரு மாதிரி பட்டதெல்லாம் வந்துட்டுனா ஓச்சு விடுமாடா, ஊழியத்தையே பிரதிஷ்டையை செதைச்சு விடுமாடா. உள்ள வரும்போது நல்லா தான் வருது, வந்ததுக்கு அப்புறம் தான் ஓதட்டில் நல்லா தடவிக்கிடுது, இங்க தொங்க விட்டுக்கிடுது, கலவரமாக்கி விடுது ஊழியத்தையே. யாரோ தெரியல, யசுநாதா தோத்துறோம். அல்லேலூயா.
வரும்போது நல்லா கலட்டிட்டு தான் வருது. வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தாத்தா போட்டார், எங்க தாய் மாமா போட்டாருன்னு மாட்டிக்கிடுது. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை சொல்றேன், புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஆமா, அது அவரை எப்படியாவது கட்டணுமா, அதுக்காக அவ எப்படி வந்தாங்களாம் நாசமாக்குறதுக்கு. இப்படி ஒரு வேஷமா என்ன? ஸ்தோத்திரம் ஏசையா, எதுக்கு வர்றீன்னு தெரியலப்பா, யாரோ ஒரு இருந்தா கூட உணர்த்தப்பட்டுறட்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, விஷயத்துக்கு வருவோம். யோசுவாவின் வாழ்க்கையில் ஒன்று தெரியும், இந்த தோல்வி மாறணும்னா நான் விழுந்து கிடந்தே ஆகணும். பெற்றோரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஜெபம், ப்ரேயர் லைஃப். அன்பு பெற்றோரை சொல்வேன், பிள்ளைகள் நம்மகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஜெப பாடமாக இருக்கணும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு ஓரிடத்தில் ஜெபம் பண்ணி முடித்து வந்த பின்பு சீஷர்கள் போய் கேட்குறாங்க, யோவான் தன் சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறான், நீர் கற்றுக் கொடுக்கல ஆனால் ஜெபிக்கிறீர். அவன் சூப்பர் டீச்சராக இருக்கிறாரு, நீங்கள் சூப்பர் பெர்ஃபார்மராக இருக்கிறீங்க. இந்த ஜெபத்தினுடைய ரகசியம் என்ன எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். பாருங்க, இன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் மட்டும் தேவையில்லை, ஜெபிக்கணுங்கிற ஆசையை தூண்டுற அளவு ஜெபிக்கிறவங்க வேணும். நம்மளை பார்க்கிறவங்களுக்கு ஜெபிச்சே ஆகணும் சார், இந்த மனுஷன் ஜெபிச்சதுனாலயாக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தார், அப்போ நாமும் ஜெபிக்கணுங்கிற ஏக்கம் தாகம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆமா, தெய்வ மனிதனாகிய யோசுவாவுக்கு தெரியும், இந்த தோல்வி மாறணும்னா விழுந்து கிடந்தாகணும், விழுந்து கிடக்கணும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ சில பிரச்சனைகள், தீர்க்க முடியாத போராட்டம், எனக்கே தோல்வியா, என் குடும்பத்திலே பிரச்சனையா, ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்ன எனக்கே ஒரு தோல்வியா அப்படின்னா ஆண்டவருடைய பாதத்துக்கு போனா சரி பண்ணிட போறாரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். சரி, மூன்றாவதாக நான் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த யோசுவா இந்த உயர்ந்த தரிசனம் நிறைவேறுதல்ல தேவனால் பயன்படுத்தப்பட காரணமாக இருந்தது. மூன்றாவது, அவன் விட்டு விலகாத யோசுவாவாக இருந்தார். விட்டு விலகாத யோசுவா. ஒன்று விசுவாசித்த யோசுவா, இரண்டாவது விழுந்து கிடந்த யோசுவா, மூன்றாவது விட்டு விலகாத யோசுவா. யோசுவா 24ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம், ஆனால் ரொம்ப முக்கியமாக அந்த வார்த்தையை கர்த்தர் முக்கியப்படுத்துகிறார். 15வது வசனத்தின் பின்பகுதி, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my household, we will serve the Lord. மாற்றமே கிடையாது. நாங்கள் எங்கள் தலைமுறையாக கர்த்தரையே சேவிக்க போகிறோம். பணிவிடைக்காரனா இருந்தேன், இப்ப பெரிய தலைவன் ஆயிட்டேன், அதுக்காக எல்லாத்தையும் மாற்ற முடியுமா? பிரதிஷ்டை தான், அழைப்பு தான். அருமை தெய்வ மனுஷி அவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போகும் வரைக்கும் இந்த குடும்பத்தின் மேல என்ன பிரதிஷ்டை இருந்ததோ தலைமுறைக்கும் காக்கணும்னு ஆவியானவர் சொல்றார். ரொம்ப முக்கியம். பணம் கோடிகளில் வரும், உயர்வு எக்கச்சக்கமாக வரும், பிரதிஷ்டையை எதற்காகவும் இழக்கக்கூடாது. ரொம்ப ஆண்டவரால் உணர்த்தப்பட்டேன். ஆவியானவருடைய பயணத்தில் எனக்கு அது ரொம்ப உணர்த்தி கொண்டு வந்ததுன்னா ஸ்தோத்திரம். ஆமே, ரொம்ப ஆவியில் உணர்ந்தேன். இங்கே இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பங்கள்லையும் தான். பணம் வந்துட்டுன்னு நம்மளை மாற்றக்கூடாது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது வரும்போது ரெக்கையை கட்டிக்கிட்டு தானே வருது. அதுவல்ல நம்ம அடையாளம். செல்வம் என்றைக்கும் நிலையாது. கிரீடம் தலைமுறை தோறும் நிலை நிற்குமோன்னு வேதம் சொல்லுது. செல்வத்துக்கும் கிரீடத்துக்கும் நம்மளை விற்று போடக்கூடாது. என்னைக்கும் தரிசனத்திற்கும் அழைப்புக்கும் நாம் அர்ப்பணித்து நின்றோமே ஆனால் நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் மேன்மையா மகிமையா நிறுத்துவார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமா.
இங்க எரேமியா 35ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ரேகாபியருடைய குடும்பம்னு ஒரு குடும்பம் அங்க இருக்குது. ரேகாபியன் ஆகிய யோனதாப் அப்படிங்கிற ஒருவருடைய வம்சவழி. அவங்கள குறித்து வேதம் சொல்லும்போது இப்படி சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாட்ட சொல்லி அவங்கள ஆலயத்து பக்கத்திற்கு ஒரு அறைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் ஊற்றி கொடுன்னு சொன்னா, அந்த ரேகாபின் குடும்பத்தார் சொல்றாங்க, ஐயா நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லை, நாங்கள் யாருமே திராட்சை தோட்டங்கள் நடுகிறது இல்லை, ஒன்று தெரியுமா, நாங்கள் யாருமே வீடுகளை கட்டி குடியிருக்கிறது இல்லை. எரேமியாவுக்கு ஆச்சரியமா போச்சு, எப்போ இருந்து சார் இப்படின்னா அவங்க சொல்றாங்க, எங்கள் தகப்பன் யோனதாபின் காலத்திலிருந்து. யோனதாபின் காலம் எது தெரியுமா? ஸ்தோத்திரம், யெகூ வாழ்ந்த காலம். ஸ்தோத்திரம், யெகூ வாழ்ந்த காலம். யெகூ வாழ்ந்த காலத்துக்கும் எரேமியா வாழ்ந்த காலத்துக்கும் காலத்தை கணக்கிட்டா 260 ஆண்டுகளுக்கு மேல வருது. 260 ஆண்டுகளுக்கு மேல வருது. யோசித்து பாருங்க, 260 ஆண்டுகளுக்கு மேல ஒரு குடும்பம் தங்கள் மேல் இருந்த பிரதிஷ்டையை காத்து கொண்டிருக்கிறது. என்ன ஆச்சரியம்! பலர் வழுவி போனார்கள், பலர் விழுந்து போனார்கள், ஒரு தேசமே விழுந்து போயிற்று. ராஜா விழுந்து போய்விட்டார், பிரதானிகள் விழுந்து போய்விட்டார்கள், ஆசாரியர்கள் விழுந்து போய்விட்டார்கள், தீர்க்கதரிசிகள் விழுந்து போய்விட்டார்கள். But still a single family, ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தங்க மேல இருக்கிற பிரதிஷ்டையை காத்துக்கொண்டே இருக்கிறது. சிஸ்டர், விழுந்து போகட்டும், பிரதிஷ்டையில விழுந்து போகட்டும், பிரதிஷ்டையில அழிஞ்சு போறவங்க தங்களை மாற்றிக்கொண்டு போகட்டும். Leave them. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களை என்ன இந்த இடத்துல கூட்டி சேர்த்தது எதற்காக தெரியுமா? நம்ம மேல கர்த்தர் வைத்த பிரதிஷ்டைய ஜீவ காலம் முழுக்க காக்க நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த விளைவு என்ன தெரியுமா? எரேமியா 35ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல கர்த்தர் சொல்றார், இந்த குடும்பத்திலிருந்து தான் இனி நான் ஊழியர்களை எழுப்ப போகிறேன். இந்த குடும்பத்திலிருந்து தான் இனி நான் ஊழியர்களை எழுப்ப போகிறேன். எனக்கு தேவை பிரதிஷ்டை காக்கிற ஒரு தலைமுறை. அல்லேலூயா! நல்ல கையை உயர்த்தூர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உலகத்தில் உள்ள மற்ற மதத்தினரெல்லாம் போய் பாருங்க, அவன் தன் அடையாளத்தை அழகா காக்குறான். கிறிஸ்தவன் ஒருத்தன் தான் அவ்வளத்தையும் சேர்த்து இழுத்து வச்சுக்கிறான், இஷ்டத்துக்கு மாறிக்கிறான். நம்ம ஒருத்தர் தான் இந்த பிரதிஷ்டை அற்பமா நினைச்சிட்டு இருக்கிறோம். 4 பேர் மைக்க பிடிச்சு பிரதிஷ்டை அற்பமா பிரசங்கம் பண்ண உடனே, 4 பேர் மைக்க பிடிச்சு பிரதிஷ்டை நிக்கிற ஒருத்தனை குறைச்சு பேசின உடனே நம்ம மாறணுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை நிறுத்தின அழைப்பில, தரிசனத்துல எந்த உச்சபட்ச போராட்டங்கள் வந்தாலும் விட்டு கொடுக்காமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. என் ஜெபமும் என் வாஞ்சையும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் போன அருமையான சகோதரி அவர்கள் இந்த குடும்பத்தை குறித்து, இந்த தலைமுறை குறித்து வைத்திருந்த பிரதிஷ்டை தேவ திட்டங்களை கர்த்தர் ஜீவ காலம் முழுவதும் காத்துக்கொள்ள அனுகிரகம் தருவாராக. 3 காரியம் சொன்னேன். 1, ஸ்தோத்திரம், யோசுவா விசுவாசித்த யோசுவாவாக இருந்தார். 2வது, யோசுவா விழுந்து கிடந்த யோசுவாவாக இருந்தார். 3வது, யோசுவா விட்டு விலகாத யோசுவாவாக இருந்தார். அதனுடைய விளைவு, தெய்வம் இவரை கொண்டு வைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினார். கையோயத்தூர் அல்லேலூயா சொல்வோமா? நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபித்து நான் பாஸ்டரையா கையில் கொடுக்கும்படிக்கு விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் கூடுமானால் முழங்கால் படியிடலாம். குடும்பத்தினர் மாத்திரம் எழுந்து நிற்க கேட்கிறேன். குடும்பத்தினர் மாத்திரம் எழுந்து நிற்க கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கோரா பௌஷனாந்தராதியா கலபா ஹபனரோதியலோகியந்தரபா. நல்ல தெய்வ பிரசன்னத்தில் நம்ம எல்லாரும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டுடைய அன்பின் முகத்தை நோக்கி பார்ப்போம். Thank you Lord. Hallelujah, 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 hallelujah. Jesus, நன்றி ஆண்டவரே. Hallelujah. Thank you Lord. நானும் என் வீட்டாரும்
சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, தெய்வமே, கைவிடாதவரே, கைவிடா தெய்வமே, அப்படி போலே நானும் என் வீட்டாரும் என்னை காண்பவரே, நாமும் கூட அர்ப்பணிக்கலாம் நம்முடைய முழு குடும்பத்தையும் தேவ திட்டத்திற்கென்று. பரிசுத்த தெய்வத்தை மாலைவரை மத்தியில் எழுந்தருள் இருக்கிறார். அவர் ஒரு எதிர்பார்ப்போடு மத்தியில் எழுந்தருள் இருக்கிறார். இன்னும் உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து தேவ திட்டம் உண்டு. என் வார்த்தைகள் இன்னும் உயிர்ப்போடு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, என் சபதம் நிறைவேற்றவும் கூட இருக்க போகிறது. யோசுவா, யோசுவா, நீ விசுவாசித்து விடு. Just believe the plan. தேவ அழைப்பை விசுவாசித்து விடு. தேவ தரிசனத்தை விசுவாசித்து விடு. பணிவிடைக்காரனாய் இருந்த உன்னை தலைவனாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். பணிவிடைக்காரனாய் இருந்த உன்னை தலைவனாய் மாற்றுகிறார். இனி நீ பணிவிடைக்காரன் அல்ல, இனி நீ பணிவிடைக்காரன் அல்ல, இனி நீ தேவதாசன் என்று அழைக்கப்படும்படியாக சமூகத்தை விட்டு ஒருபோதும் பிரிந்திராத உன்னை என் கண்கள் கண்டது. எங்க இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் என் பிரசனத்தை காத்து கொண்டதை என் கண்கள் கண்டது. யோசுவா, கூடாரத்தை விட்டு பிரியலையப்பா. எங்க இருந்தாலும் உனக்குள்ள ஒரு பயபக்தி இருந்ததை என் கண்கள் கண்டது. தெய்வமே, சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு யோசுவாவாக நாங்கள் எழும்பணும்.
கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், அம்மா ஐயா, தோல்விகளை மாற்றுவது உங்க விழுந்து கிடக்கிற அனுபவத்துலதான் இருக்கிறது. தோல்விகளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களுக்கு எதிரே வருகிற தோல்விகள், தரிசனத்துக்கு எதிரே வருகிற தோல்விகளை ஏற்றுக்கொள்ளாதீங்க. மாற்றும்படிக்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க தீர்மானிங்க. இனி நான் இரவு நேரங்களில் விழுந்து கிடப்பேன், அதிகாலையில் விழுந்து கிடப்பேன். தோற்று போன கணவர், தோற்று போன பிள்ளை, தோற்று போன குடும்ப வாழ்க்கை, தோற்று போன பொருளாதார வாழ்க்கை, தோற்று போன அழைப்பா, ஆமே சொந்தம், தோற்று போன என்னை குறித்த தேவ திட்டங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ராத்திரி தீர்மானிங்க, விழுந்து கிடக்க போகிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், யோசுவாவுக்கு வெளிப்படுத்துறது போல நான் வெளிப்படுத்துவேன். தோல்வியின் காரணங்களை வெளிப்படுத்துவேன், தோல்வியின் அந்தரங்கங்கள் இருக்கிறத வெளிப்படுத்துவேன். எதை செய்தால் அதை சரி செய்யலாம் வெளிப்படுத்துவேன். சில தாய் தகப்பன்மாருக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், வெறுமனே அழுவதை நிறுத்திவிட்டு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட வாருங்க. கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஏன் தோல்வி வந்தது, ஏன் குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை வந்தது, ஏன் போராட்டம் வந்தது. He will reveal, he will reveal, he will reveal. ரூபா மகந்தரலோ ரெல்மே ஹேப்ரே ஷோப்ரே கனேகந்தியால தரமா உந்தன ஹந்தரதியா கத்துரபல ஹனரகத்தியாலரபா ரேப்லே ஷேக்ரேபனி அந்தரபா. 2025 ஆண்டின் பல தோல்விகள் இந்த 2026 திரும்ப வெற்றியாக மாறும், திரும்ப வெற்றியாக மாறும். பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ராத்திரி சொல்லுகிறார், போன ஆண்டில் தோற்ற பல காரியங்கள் மேல இந்த ஆண்டு ஜெயமெடுக்க போகிறார். ஜெயமெடுக்க போகிறீர்கள், ஜெயமெடுக்க போகிறீர்கள். ஆய் தப்புவதில்லை. எந்த ஆய் பட்டணத்தோடு தோற்று வந்தாயோ அந்த பட்டணத்தை திரும்ப அடிக்கும்படியான ஒரு தேவ திட்டம், ஒரு தேவ திட்டம். அக்கார் கேலே கே மோகரியாத்தரோ ஷேப்ரஹேமர் யாக்கால ஹந்தரதியாத்தரோ லிதமர மகத்துனமா ஷேக்கே மகளோ கொடபோரி அந்தரபா லிதனோரே கபோரி அந்தரி வல மகத்தியந்தலரபா லேத்து குரோஷே கோனி அந்தரபா. ஆண்டவர் மூணாவது சொல்ற ரொம்ப முக்கியமான வார்த்தை, விட்டு கொடுக்காத, விட்டு விலகாத யோசுவா. யாருக்காகவும் எதற்காகவும் தரிசனத்தை மாற்றிவிடாது, பிரதிஷ்டையை மாற்றிவிடாது, அழைப்பை மாற்றிவிடாது. இது கர்த்தர் தந்த அழைப்பு. தாய் தகப்பன் மூலம் நம் மேல் வைக்கப்படுகிறது பெரிதான பாக்கியம். இந்த பிரதிஷ்டையை ஏற்றுக்கொள். யாருக்கோ ஆவியானவர் சொல்லுகிறார், பிரதிஷ்டையை ஏற்றுக்கொள், பிரதிஷ்டை ஏற்றுக்கொள். ஆவியானவர் ரொம்ப என்னை அழுத்தமா சொல்லுகிறதுனால சொல்லுகிற பிரதிஷ்டையை ஏற்றுக்கொள். கல்ஹாஷகே ஹெப்ரேகேல பஹானகா துராபஹனந்தரதியத்தரபா. உலக அடையாளங்களை உன் அடையாளமா நினைக்காத. என் ஆவிக்குரிய அடையாளங்களை உன்னுடையதாய் ஏற்றுக்கொள். ஓகரோகலோ தோகரோபோ நிகே மாறி அந்தரகத்துலரபா அப்ரோகோ செனே மகக்கத்தி ஆந்தரபலோ ஹனரோதி அந்தரபோதி அந்தரபா. மனதில் ஏதாயிலும் சின்ன சின்ன ஆசைகள் விருப்பங்கள் இருக்குன்னா இன்னைக்கு இந்த ராத்திரி அத்தனையும் தூக்கி தூர எறிஞ்சிடணும். ஆண்டவர் சொல்றார், பெரிய தரிசனம் வச்சிருக்கிற, பெரிய திட்டம் வச்சிருக்கிற யோசுவா, பெரிய திட்டம்பா, பெரிய தரிசனம்பா. ஆண்டவர் சில குடும்பத்தை சொல்றார், நீ மற்ற குடும்பம் மாதிரி வாழ முடியாது, மற்ற குடும்பம் மாதிரி வாழ முடியாது. மற்ற குடும்பத்தை போல நீ வாழ முடியாத காரணம், நீ தலைமைத்துவ அபிஷேகம் பெற்ற குடும்பம், நீ ஆயிரங்களை நடத்த அழைக்கப்பட்ட குடும்பம், லட்சங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய குடும்பம். You cannot live just like ordinary people. ஹல்கரானு ராஹதா கலாகதி அக்கத்தரகா ரிகே பஹனதி அத்தலரபோ லிபர் யத்தரபா. இங்க யாராவது பிரதிஷ்டை உடைச்சு போட்டவங்க இருப்பீங்கன்னா ஆவியானவர் சொல்ல, திரும்ப அந்த பிரதிஷ்டைக்குள்ள வா. சில வியாதிகளுக்கு காரணம் அதுதான், சில தோல்விகளுக்கு காரணம் அதுதான். ஐயோ, நீ துணிஞ்சு இறங்கின அந்த காரியம் தான் இவ்வளவு பெரிய அழிவுல கொண்டு வந்து நிறுத்திருக்கு. கம் பேக், திரும்ப அந்த பிரதிஷ்டைக்குள்ள வா. I want to use you. திட்டங்களோடு காத்திருக்கிறேன். கூபரா மன்ஹத்தியா கேலே ஹல்க்ரோபோ நிமக்கரபோ ஹபோகோ ரோஹோரியா
பலமுறை கர்த்தர் உங்களை உணர்த்தி இருக்கிறார் சிஸ்டர், பலமுறை கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார். யாரோ ஒருவருக்கு ஆவியானவர் மிக தெளிவாய் பேசுகிறது. ஆவியில உணர்கிறேன். உனக்கு நான் பலமுறை எச்சரித்திருக்கிறேன். நீ கூட பலமுறை யோசித்திருக்கிறாய். ஆயிலும் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே, கடினப்படுத்தாதே, கடினப்படுத்தாதே. ஒரு பெரிய தரிசனத்திற்காக, ஒரு பெரிய திட்டத்திற்காக நம்மை ராஜா அழைத்திருக்கிறாரு. விட்டு விடாதீங்க பிரதர். ரொம்ப போராடுறீங்க. சில போராடுகிற அந்த நிலையில் இருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தர் சொல்றார், விட்டு விடாதே, விட்டு விடாதே. தரிசனம் பெரிது, தரிசனம் பெரிது. மனிதன் மறையலாம், என் திட்டங்கள் ஒருபோதும் மறைவதும் இல்லை, மாறுவதும் இல்லை. தகப்பனே, ஒரு விசை கூட நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். நீ பேச விரும்பின வார்த்தைகளை இந்த குடும்பத்துக்கு ஆறுதலாகவும் ஆலோசனையாகவும், குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் ஆறுதலாகவும் ஆலோசனையாகவும் சொல்லியிருக்கிறீங்க. வார்த்தைகளை கேட்ட நாங்க இந்த ஆண்டுல இருந்து ஒரு நல்ல தீர்மானங்களோடு எங்க வாழ்க்கையை எடுத்து கொண்டு போக கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. உங்க அன்பு பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோக சமாதானம் பெருகட்டும். அருமையான தெய்வ மகள் இல்லை என்கிற அந்த வெற்றியிடத்தை வேற யாரும் நிரப்ப முடியாது, நீங்க மட்டும்தான் நிரப்ப முடியும்பா. ஒன்லி யூ கேன். நீங்க மட்டும்தான்ப்பா, நீங்க மட்டும்தான் நிரப்புங்க. அந்த அது ஒரு வெறுமையாகவே அவங்க நினைக்க கூடாதுப்பா. பூரண கிருபையும் சமாதானமும் குடும்பத்தை நிரப்ப ஊழியனாய் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.